விஸ்வா நம்ம ஆசான இன்ஜினியரிங் டீம் லீடர் வேலையே செய்யாம ஒண்ணு எப்படி வெற்றியா ஓடுறத இவங்க நாங்க கத்துக்கிறோம். ஃபுல் டைமா ஆட்டோமேட்டிக் கேண்டீன்ல உட்கார்ந்து கொட்ட போடுறதுல இவங்க தாங்க நம்பர் 1. அடுத்து நம்ம மணி இவர் எஸ்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லிட்டு தெரியல ஒரு புலி. அடுத்து நம்ம நமிதா வராங்க. எப்ப வேலைக்கு வராங்க? இவங்க எப்ப வேலைக்கு வராங்க, என்ன வேலை செய்யறாங்க, யாரோட எஸ்கேப் ஆகிறாங்க யாருக்குமே தெரியாது. இவங்களோட பொழுதுபோக்கு ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் ஜாப், ஓடி, யூசர் ஜாப் எல்லாமே இந்த கம்பெனி தான். இப்படியே இன்டராக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்ப வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் எடுக்க போறோம். சாஃப்ட்வேருக்கு ஆள் எடுக்கிறோம். இதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண வந்துட்டேன். இவங்க எல்லாருக்கும் பொதுவா ஒரே இவங்களோட ப்ராஜெக்ட் மேனேஜர் பிரதீப் பிஎம். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, தன்னம்பிக்கைக்கும் கலகனத்துக்கும் ஊழலுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் மட்டும் வேலை செய்யணும்னு நினைச்சா அது தன்னம்பிக்கை, எவனுமே வேலை செய்யணும்னு நினைச்சா அது கலகனம். அடுத்து, what is your name? What languages you know? What platforms you know? Excellent, you are selected. அடுத்ததாக இப்ப இன்ஜினியரிங் ஆர்டர் போறாங்க. நம்ம ஹீரோ விஸ்வா வராங்க. உன் பேர் என்னப்பா? விஸ்வா. எந்த புக்கில் அவனுக்கு தெரியும்? கல்கி, குமுதம், ஆனந்த விகடன் எல்லாம் தெரியும். ஓ ஜாப்ல சொல்லியா? எஸ் புக், ஜெர்மன் புக் எக்ஸெட்ரா. ஒரு நிமிஷம் இருக்கு மச்சான், ஒருத்தன் சிக்கிட்டான், சீக்கிரம் வாடா. உங்களுக்கு இந்த எக்ஸ்எம்எல் காப்பி ரைட்டிங் லேட்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வேணாமா? இல்ல சார், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட்டா இண்டிசைன் தான். அப்படியே ஸ்கிரிப்டிங், அப்படியே டெம்ப்ளேட், அப்படியே மேனேஜ், அவ்வளவுதான். Obviously, InDesign is coupled with the cosmic energy, combined with the atomic energy of Java running from the server. Technically, you are not strong, but anyway, you are selected. Your annual package is 2.3. 2 லட்சமா? ஓ, 2300 ரூபாயா? Thank you. இப்படியே போயிட்டு ஒரு வருஷம் ஓடி போயிடுது. அடுத்தது அப்ரைசல் டைம் வருது. நம்ம ஹீரோ விஸ்வா திருப்பி ப்ராஜெக்ட் மேனேஜரை பார்க்க வர. வணக்கம், உங்களுக்கு தான் அப்ரைசலா? ஆமா ஐயா. ஐயா, ஒவ்வொரு அப்ரைஸும் வரப்போற அப்ரைசல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர் தனக்கு ஒரு ப்ரமோஷனோ இல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டியோ தருவாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா கடைசியில வெஞ்சதனமோ ஏமாத்தமோ வருத்தமும் தாயா. என்ன சொல்றீங்க? புரியாம பேசுறீங்க. காலையில வரதுக்கு கேபு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் போறதுக்கு கேபு, எல்டிஏ, போனஸ், ஓசில இன்டர்நெட், என்ன சொல்றீங்க? ஐயா, இதுல சில விஷயங்கள் எங்களை மாதிரி சாதாரண ஆபரேட்டர் கிடைக்கலையா? ஓசில இன்னும் சில ப்ராஜெக்ட்ல இன்டர்நெட் கூட இல்லையா? தம்பி, குப்பை சொல்றவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நான் பிஎம் ஆனதுக்கு அப்புறம் 600 இருந்த பக்கு இப்ப 200 ஆயிருக்கு. ஐயா, ப்ரொடக்ஷன்ல இன்னும் பக்கு இருந்துதானே இருக்காங்க. யார் சொல்றது? எம்ப்ளாயிஸ் கிட்ட நான் பேசிக்கிறேன். ஐயா, எம்ப்ளாயிஸ் தான் வந்திருக்காங்க, நீங்களே கேட்டு பாருங்க. ஐயா ஐயா, ஒரு ப்ராஜெக்ட், உனக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா என்ன தெரியும்? எவ்வளவு வேலைகள், எவ்வளவு சேவைகள், எவ்வளவு மெயில், எவ்வளவு எக்ஸல், எவ்வளவு ஃபாலோ, ஒரு ஃபீட்பேக் வந்தா எத்தனை வைவை அனாலிசிஸ் நாங்க தான் பண்றோம். உனக்கு என்ன தெரியும்? ஐயா, உன்னால முடிஞ்சா இந்த பிஎம் பங்குல ஒரு நாள் இருந்து பாரு, அப்புறம் தெரியும் இதோட கஷ்டம். ஐயா, இது சாத்தியமா இருக்கிறேன். அதே மாதிரி நம்ம ஹீரோ விஸ்வா ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆயிடுறாரு. ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பழைய ப்ராஜெக்ட் மேனேஜர் என்னெல்லாம் பண்றாங்க இப்ப நீங்க பார்க்க போறீங்க. வணக்கம், இது வந்து நீங்க டான்ஸ், பாட்டு இதெல்லாம் தான் லைவா பாத்துருக்கீங்க. இப்ப ஒரு கொலைய நேர்ல பார்க்க போறீங்க. நெஜாக் கொலை. இந்த கம்பெனில வேலை செய்யாம ஓபி அடிக்கிறதுல 100% ஒருத்தன் தான் இவன். இங்க இருக்க சின்ன சின்ன கம்பெனி எல்லாம் இன்னைக்கு பெரிய கம்பெனியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஐயா, அதெல்லாம் ஃபிகர் இல்லையா? ஃபிகர் இருக்கு, ஆனா